எனக்கு எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது அரைக்குறையாக இருக்கும்போது அது முழுமை செஞ்சவரை நமக்கு கொடுக்காது. இப்போ வரோம் அப்படின்னா ஏதோ நீங்கள் சமைக்கிறீங்க, சாப்பிட்றேன், தூங்கிட்டு போகிறதுக்கு வர்றது இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. பச்சை புடவை கட்டுறவெல்லாம் பொம்பளை தான். பச்சை புடவைக்கு அர்த்தம் தெரிய வேண்டாமா? ஒரு முறை இப்போ நம்ம சொல்கிறோம், நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லணும். ப்ளூங்கிறது ஆரம்ப நிலை. ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்க, எல்கேஜி யூகேஜி சேர்ந்துருக்காங்க. பச்சைங்கிறது இயற்கையோட கலரு. இயற்கையும் ஈசனும் ஒன்று. அதோட பிரதிபிம்பம் தான் பசுமை. அதை நாமளாக எடுத்து கட்டிக்கிட்டா அது வர்ணம். 7 வர்ணங்களில் ஒரு வர்ணம். அது ஆசான் கையால் வாங்கி உடுத்தும்போது அதுக்கு பவர் அதிகம். அது சிவ சித்தாந்தத்துக்கும் இயற்கைக்கும் சம்மந்தப்பட்டு நம்மளை வந்து ஆர்வரித்து, உடம்பு ஆர்வரித்து அரவணைச்சி அன்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஒரு கலருக்கு ஒரு பவர் உண்டு. வைக்கிற திலகத்துக்கும் அர்த்தம் உண்டு. அக்னி சக்கரத்தில் திலகம் வைக்கும்போது அட்ராக்ட் வரும். சந்தனம் வைக்கும்போது சந்தனம் போல நம்ம மணக்கணும். ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடம் தனித்து தெரியணும். அப்படி சந்தனம் எப்படி தனிச்சு அப்படின்னு காட்டி கொடுக்குதோ, நம்ம அந்த மாதிரி எல்லாருலேயும் தனித்து தெரியணும் 1000 பேரில் கூட. அதுக்காக சந்தனத்தை வைக்கிறோம், விபூதி வைக்கிறோம். அப்படின்னா கடைசி என்னத்துக்கு வைக்கிறோம்? நிரந்தரம் எதுவுமே இல்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகில் நிரந்தரமானது இது விபூதியே அப்படின்ற அடையாளத்துக்கு தான் அப்படியே அடுக்கடுக்க வைக்கிறோம். அக்னியில் தன்னை உணர்ந்து சந்தனம் போல் வாழ்க்கையில் மணந்து முடிவில் சிவமாய் கலந்து இயற்கையோட இயற்கையாக சங்கமிக்கிறது நம்ம ஆன்மா. இதோட அர்த்தம் தான் தமிழ்நாட்டில் பிறந்தவளுக்கு இத்தனை திலகமும். அப்போ வெளிநாட்டில் பிறந்திருக்கலாமே, இந்த அர்த்தம் தெரியாமல் இருந்திருந்தா? அப்பா சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலப்பா, அவங்க என்ன செய்வாங்க? சொல்ல வேண்டாம், ஏன்னா அவங்க அப்பா அம்மா என்ன வளர்ப்போ அதுதான் அவங்க வளர்த்துருக்காங்க. அப்போ நம்ம குருகுலத்துக்கு வந்த அப்புறம் கூட கேட்கணும், ஏன் போட்டு வைக்கிறோம்? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இத்தனை பட்டை இருக்குது, ஆந்திராவுக்கு போனால் புட்டு குட்டியாக இருக்குது, கேரளாவுக்கு போனால் தேங்காய் எண்ணெயாகவே இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாத்தையும் மீறி எல்லாமே பெரிய இதுவாக இருக்குது, ஃபோக்கஸ் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சித்தர்கள் குதித்த பூமி இது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. அப்படின்னா சிவபார்வதிக்கு திருக்கல்யாணம் பண்ணும்போது அப்படியே பூமி ஒரு பக்கம் சாஞ்சிருச்சான். அது சமநிலை அடையும் போது பரம்பொருள் என்ன சொன்னாரோ, பரமேஸ்வரன் அகத்தீஸ்வரா வா போய் தென்பாண்டத்தில் போய் நில்லு, பூமி சமநிலை அடையும், அப்போ தான் திருக்கல்யாணம் நடக்கும். மொத்த தேவர்களும் அங்கே போயிட்டாங்க, திருக்கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. பூமி ஒரு பக்கம் சாஞ்சிச்சு. அப்போது ஒரு சித்தன், சிவன் சக்தி, பூலோகத்தில் இருக்கிற எல்லா தேவர்கள், அரக்கர்கள், பூதகணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கும்போது ஒரு சித்தர் வந்து நின்னாலாம் தென்னாட்டுடைய சிவன், தென்னாட்டுக்கு சமமாக வந்து நின்னான். அப்போது இருக்கிற சக்தி யாருக்கு இருக்குது? சித்தனுக்கு இருக்குன்றது சிவனே சொல்லி வெளிவந்தது தான் நம்ம தமிழ்நாடு. இந்தியாவில் ஒரு தமிழ்நாடு, இந்தியம்ங்கிறது நம்ம நாடு தான். ஆனால் தமிழ்நாடுங்கிறது அதில் பெரிய ஒரு பண்பாடு. எங்கே போனாலும் தமிழச்சி, தமிழன் அப்படின்னு காட்டி கொடுக்கும். நம்மளோட அங்க அடையாளம் தான். நம்ம இப்போ வெளிநாட்டில் அது மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடுறது போடலாம், பேண்ட் ஷர்ட் போடலாம், சுடி போடலாம், ஸ்கர்ட் போடலாம், மிடி போடலாம், நைட்டு போடலாம், எல்லாமே போடலாம். ஆனால் அது ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். பாரம்பரிய பழக்கம் என்ன? அதுதான் தமிழ். நம்ம பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது, அழிக்கவும் கூடாது. மறந்துட்டோம்னா அழிஞ்சிடும். அழிஞ்சிச்சுன்னா வெளிநாட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகும். அப்போது வைக்கிற திலகத்திலிருந்து, சந்தனத்திலிருந்து, விபூதியிலிருந்து, கட்டுற புடவையிலிருந்து, கட்டுற வர்ண கலர்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்குது, உள்பொருள் இருக்குது. அது சொல்லி கொடுக்க தான் குருகுலம் வந்துச்சு. அந்த குருகுலம் ஒன்று இல்லைன்னா இந்த அறிவு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது, எங்களுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது, அதுக்கு முன்னாடி ஐயா படிக்கும்போதெல்லாம் மண்ணில் தான் எழுதுனாங்க, உயிர்மை எழுத்துக்கள் தான். அதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் காலத்துலலாம் வந்து 4 வித்தை, 1 வித்தை, 1 வித்தன், பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமாக ராஜகுலத்துக்கு பிறந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து எழுத்துக்கள் மூலயமா மண்ணில் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் கல்வெட்டில் பொறிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஓலைச்சுவடியில் வந்துச்சு.
நம்ம பாரம்பரியம் போயிடக்கூடாதுன்றதுக்காக ராஜ, சேர, சோழ, பாண்டிய வம்சத்தார்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு அழிவு உண்டு, நம்ம தமிழ் பண்பாடுக்கு அழிவில்லைன்றதுக்காக ஓலைச்சுவடிலையும் கல்வெட்டுலேயும் பதிச்சு போயிருக்காங்க. அது அப்போது இன்னமும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுலேருந்து வந்த ஒரு துளி தான் இந்த பேச்செல்லாம், இந்த அனுபவம் தான் குரு மூலயமா வெளிப்படுது. குருன்னு ஒருத்தர் இல்லைன்னா வெளியே வராது. பிதா இல்லைன்னா இன்ஷியல் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான்ப்பா அப்பனோட இன்ஷியல் போடணும். தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டு எல்லை விட்டு தாண்டி உங்கள் பொண்ணுங்களுக்கு கேட்டால் தெரிஞ்சுருக்கணும். கரெக்டு தானே? ஆந்திராவுக்கு போனால் அவங்களோட வம்சாவளி பேர் இன்ஷியலாக போடுவாங்க. கர்நாடகாவுக்கு போனால் அது அவங்க குளத்துக்கு தகுந்த மாதிரி இங்கேருந்து இடம்பெயர்ந்து போகிறதால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அம்மாவோட இன்ஷியல் அப்பாவோட இன்ஷியல் வச்சு பேர் எழுதும். இவங்களுக்கு அம்மாவுக்கு தான் சொந்தம், அப்பாவுக்கு தான் சொந்தம் அந்த சரீரம் அப்படின்றதுக்கு அடையாளம். இதை விட ஒரு மேன்மையான ஒரு கருத்து வேறு எந்த நாட்டிலுமே கிடையாது. 3வது இடத்துல குரு இருக்கு. மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதாவை பார்த்து அன்பு காட்டுறாங்க. பிதா கிட்ட அறிவை வளர்க்குறாங்க. ரெண்டும் அன்பும் பாசமும் சேர்ந்த அறிவோடு சேர்ந்து குருகுலத்துலேயும் ஆசான்கிட்டையும் பாடம் கற்றுக்கும் போது உலகத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை நம்மக்கிட்ட வெளியெடுக்கிறாரு. நமக்குள்ளே இருந்த சக்கராக்களை உருவாக்கி அதை இயக்கி நமக்கு அறிவு பாலாக ஊட்டி ஞானப்பாலை ஊட்டி தாய் சரீர வளர்கிறதுக்கு தன் உடலை ரத்தத்தில் கசிச்சு தாய்ப்பால் கொடுக்குறாங்க. தகப்பன் தன் உடம்பை உழைச்சி ரத்தத்தை சுண்டி குடும்பத்தை வளர்க்குறாங்க. நமக்குள்ளே இருக்கிற சக்கரங்களை இயக்கி இந்த உலக பரம்பொருளை அப்படியே உலகமே பகவானுக்கு கீழே தான், எல்லாமே நிரந்தரம் இல்லைன்றது காட்டுறதுக்கு ஒரு குரு ஆசான் தேவைப்படுறாங்க. இந்த 3மே ஒன்று சேர்ந்து புண்ணியவதிகளை நம்ம மாறும்போது எங்கே சங்கமிக்கிறோம்? கடைசியில் தெய்வத்துக்கு சங்கமிச்சிடணும். அதுதான் கடைசியாக மாதா, பிதா, குரு, தெய்வம். இதுக்கு இந்த 4 இடமும் அம்மா கிட்ட அன்பை தான் பார்க்க முடியும். முதல் குரு. 2வது அறிவு அப்பா பாசத்தையும் பார்க்க முடியும். செல்வாக்க பார்க்கலாம், ஆசையை நிறைவேற்றிக்கலாம். எல்லா தேவதைகள் இருக்காங்கன்னும் போதே அங்கே இறைவனும் பரிபூர்ணமா இருப்பாருங்கிறத குரு நம்மளுக்கு காட்டி கொடுக்குறாரு. எளிமையான வழியில நமக்கு தெரிஞ்ச வழியில இதை விட ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு தேடலோ ஒரு அரவணைப்போ வேற எங்கேயுமே கிடைக்காது. கர்வமா சொல்லணும்னா நம்மள மாதிரி புண்ணியம் பண்ணவங்க யாருமே இல்லை. மதிப்பும் மரியாதையும் கலரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபோக்கஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கலிகாலத்துல உள்ளத்தை மட்டுமே பார்த்து குறைகளை பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற நிறைகளை மட்டும் பார்த்து ஒன்று சேர்த்து திக்குக்கு ஒரு தேவனை அனுப்பி தமிழை பரப்பி சித்தத்தை தெளிய வச்சு எல்லாராலையும் இறைவனை உணர முடியும். பாகுபாடு இல்லாம தான் கத்துக்கிட்ட ஞானத்தை நம்ம மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற அந்த தொடவிட முடியாது. சில குருமார்கள் கிட்ட போனா அவங்க வெயில கையில வைக்க மாட்டாங்க. விபூதி தூக்கி போடுறதும், ஐயங்காரங்க விபூதி தூக்கி போடுறதும், குங்குமத்தை தூக்கி போடுறதும், 10 ரூபாய் தட்டில் போட்டா நெத்தியில வச்சாங்க அவங்களுக்கு தீட்டு ஒட்டிக்குன்ற மாதிரியும் கடவுளை கொச்சப்படுத்துறாங்க. ஆனா நம்ம குருமார்கள் அப்படி கிடையாது. நம்ம ஞானகுரு அப்படி கிடையவே கிடையாது. எத்தனையோ சிவனடியார்கள் இமயமலைந்து கூட என்னை தேடி வந்தாங்க. என்னோட 30 வயசுல என்னை தேடி வந்தாங்க. ஆனா எல்லார்கிட்டையும் அறிவு இருந்தது, இது கூட ஆணவமும் இருந்தது. எனக்கு எல்லாம் தெரியுன்ற கர்வம் இருக்க போய் வேண்டாம் சாமி போயிட்டு வாங்க அப்படின்னு அன்பா பேசி அனுப்பிச்சுட்ட காலமும் அனுபவத்துல உண்டு. ஆனா கணக்கம்பட்டி ஐயா கிட்ட இருந்து நம்ம ஐயா என்னை கூட்டிட்டு போய் பாடம் நடத்தும் போது அவர்கிட்டையும் சரி, நம்ம சாமி குருநாதர்கிட்டையும் சரி, நம்ம பாடம் கற்றுக்கும் போது அவர் காட்டின ஒரே வழி அன்பு வழி மட்டும்தான். அதுல கருப்பு சிவப்புக்கெல்லாம் மாறுபாடே கிடையாது. அன்பு 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 அன்பு, அரவணைப்பு. 1 உயிர்ல இருந்து 6 உயிர் வரைக்கும் அரவணைப்பு. அதுதான் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சத்திய தர்மம் அதை நிலைநாட்டி அதை கொண்டு போகும்போது கர்மா உடைச்சு நிற்க முடிஞ்சா நிற்கலாம், முடியாதன்னும் போது பிறவி தொடரும். அதனால எதுவும் வீண் கிடையாது. வழிகாட்டுறவரை சிவமா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை சிவத்துல சேர்த்துக்குவார். இந்த பிரிவில் எவ்வளோ முடியுமோ அதை நம்ம போராடணும். அழிவுன்றது சரீரத்துக்கு தவிர ஆன்மாக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். சில விஷயம் புரியும், சில விஷயம் புரியாது. அது தவறு இல்லை.
நம்ம இந்த பிறவில நம்மளுக்கு சொல்ற வார்த்தைகள் புரியலன்னா கூட நம்மளோட பதிவுங்கிறது கம்ப்யூட்டரோட பல மடங்கு பல டன் ஒரு எலக்ட்ரிக் பவர் ஒரு டிரான்ஸ்பரத்துக்குண்டான பவர் ஒரு மனித மூளைக்கும் உண்டு. அது பதிவாயிடும். நமக்கு தெரியாது. ஆன்மாக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் உண்டு. அதுதான் ஒரு உருவ வழிபாட்டு கோயிலில் மூலஸ்தானத்துக்கும் கோபுரத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன், அந்த அடையாளத்தை காட்டுறாங்க. நமக்கும் இறைவனுக்கு கனெக்ஷன் இருக்கிறத மூலஸ்தானத்துல கையெழுத்து நீ நம்பிக்கையோட கும்பிடும் போது அதோட பிரதிபலிப்பு நமக்கு ஏற்படுறதில்ல. உடம்பு பொருள் இருக்கு. இதுதான் இயற்கையும் நமக்கும் இருக்கிற வைப்ரேஷன். இது ஆசான் கிட்ட இருக்கும்போது உள்ளமே உடலே கோவில், உள்ளமே மூலஸ்தானமா இருக்கு. ஆன்மா ஜீவாத்மா, ஜீவாத்மாங்கிற மனமும் பரமாத்மாங்கிற ஆன்மாவும் ஒன்றை எடுத்து பயணம் பண்ணும்போது நம்ம இந்த பிறகு நமக்கு சொல்றது திருப்பி சொல்ல முடியல, புரியலை அப்படின்னு யாரும் இடம் போட வேண்டாம். இது பதிவானதால அடுத்த பிறகு சட்டம் மாற்றிட்டு வரும்போது அந்த பதிவு நமக்கு அது இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு இருக்கும். அழிவு எதுக்குமே அழிவு கிடையாது. சொல்லும் வார்த்தைக்கும் படிக்கும் வார்த்தைக்கும் அழிவில்லாத ஒரே கல்வி செல்வம் தான். எல்லா செல்வம் அழிஞ்சாலும் கல்வி செல்வம் அழியாதுன்னு திருவள்ளுவர் ஏன் சொல்லிட்டு போயிருக்காங்க, குருமார்கள் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இறந்தா கூட நம்ம மைண்ட்ல பதிவாயிருக்கிற அந்த மெமரி பவருங்கிறது நம்மளை விட்டு அறிவு அழியவே அழியாது. ஜென்ம ஜென்மமா தொடரும். எப்பயாவது ஒரு பிறவில ஞானிய ஆகி அது முடிகிற வரைக்கும் நம்ம பிறவி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப நீ மனிதனா பிறக்கிறியா, மிருகமா பிறக்கிறியா, ஈரறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, 7வது அறிவை பிறக்க போறியா, ஞானியா பிறக்க போறியா, மகானா பிறக்க போறியா, மௌலியா பிறக்க போறியா, சித்தனா பிறக்க போறியா, ரிஷியா எடுக்க போறியா? இதெல்லாம் நம்ம இந்த வாழ்க்கை நடைமுறையில எப்படி நம்ம ஆன்மா வளத்தை கொண்டு போறோன்றதை வச்சுதான். ஆன்மா பசிக்கு சாப்பாடு அதுதான் குருமார்கள். அவங்களுக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது. அறிவின் சிகரம் குருமார்கள். அவங்க செய்திக்கு சாப்பாடு தான் உணர்வு. அவங்க ஆன்மாக்கு உணர்வு தான் நிறைகுடம். அவங்க அறிவுக்கு தீனிய தேடுதல் தான். கேள்வி ஞானம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க குரு பிரதிபலிப்பார். அதுவும் அன்பே சிவம். அந்த இறைவனுங்கிற அன்பை பரிபூர்ணமா நம்ம வெளிபரப்பும் போது, ஒளிங்கிற விஷயத்துல இந்த ஒளி மூலியமா இந்த ஒளி ஒளிபரப்பும் போது, புரியுதா? இந்த ஒளி மூலமே இந்த ஒளி வெளிபரப்பும் போது குரு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம, சித்தாந்தம் சந்தோஷப்படுறது இல்லாம, இயற்கையா அப்படியே பூத்து குலுங்குமா. நம்மளை பத்தி பேசுறதுக்கு இருக்காங்களா? பஞ்சபூதங்கள் நமக்கு அப்படியே ஐக்கியமாயி அரவணைக்கும், புல்லரிக்கும். சொல்லிக் கொடுக்க முடியும். உணர்ந்து குருவின் உபதேசம் கேட்டவங்க மட்டும்தான் இதை பறைசாற்ற முடியும். அப்போ வந்த பயணம் வீணாகக்கூடாதுன்றதுக்காக 24 மணி நேரத்தில் 10 நிமிஷம் பேசினா கூட உருப்படியான வார்த்தைகளை பகிர்ந்துக்கும் போது தான் குருவின் பெருமை வெளிப்படும். இதுக்காக எப்போ பார்த்தாலும் அம்மா செல்லப்பொண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இல்லை. அதை பிரதிபலிக்கும் போது தானே அது என்ன விஷயம் தெரியும். சாமி மாதிரி யாரும் வரலையான்னு எதிர்பார்ப்பு அவங்க ரொம்ப பிடிக்குது. அவருக்கு எல்லாரையும் பிடிக்குது. அது எப்படி இம்பாசிட்டிவா சொல்றாரு? அவங்க பாசத்துக்கு அப்பாற்பட்டவங்க. அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். கிளாஸு, சொம்பு, தவக்கலை, இந்த ஒரு மாதிரி குடம் அப்படி வேற அவங்க சைஸுகள் உருவங்கள் மாறி இருக்கலாம். அன்பு ஒன்று தான். ஒரு கிளாஸில் இவ்வளோ தண்ணி தான் பிடிக்கும், ஒரு சொம்பில் எவ்வளோ தண்ணி தான் பிடிக்கும், குடத்தில் இவ்வளோ தண்ணி தான் பிடிக்கும், அண்டார் எவ்வளோ பிடிக்கும், தொட்டியில் எவ்வளோ பிடிக்கும்ன்றது அளவு தான் மாறுமே தவிர அன்பு ஒன்று தான். எல்லாரும் குழந்தைங்க தான். அந்த சாமி தான் என் செல்ல பிள்ளைன்னு சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு பிரியாத்துறது. மாறுவாங்க அப்படின்றது எக்ஸாம்பிள். மாதிரி வினாத்தாள் போல. அதுல ஆணவம் அடைஞ்சிடக்கூடாது. சம்மந்தப்பட்டவங்க நம்ம செல்லப்பிள்ளை அப்படின்னு ஆணவம் அடைஞ்சிடக்கூடாது. அங்கேயும் ஆஃப் ஆயிடுவோம். அடுத்த கட்டம் பணம் படிக்க முடியாது. குருவோட சூட்சுமத்தில் அதுவும் வருது. அப்போ எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கும். இதுல பிரிவு எது? நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம எண்ணங்களையும் நம்ம மனசுலையும் அவங்கள நல்லா பார்க்குறாங்க, இவங்கள நல்லா பார்க்குறாங்க, நம்மள பார்க்கலன்றது நம்மளோட எண்ணங்களுக்கும் புரிதலுக்கும் சரியில்லாத போது அது பாகுபடுத்துது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐயாவுக்கு முன்னாடி நான் பாக்கியை விட சின்னது.
என்ன பாக்கியோட தான் கம்பேர் பண்ணுவாரு. ஏன்னா பாடம் கத்துக்கிற இடத்துல இன்னும் இருக்கேன்னு அர்த்தம் அவர்கிட்ட இந்த குழந்தையா. அப்படி இருந்தாலும் கத்துக்கவே முடியும். என்ன தெரிஞ்சு போச்சு? கட்டுறது கையளவு கல்லாதது கடலளவு. ஐயோ ஞானம் சொல்றோம். சுரங்கப்பா சுரங்கம். அந்த சுரங்கத்தை கடைஞ்சி எடுத்துவேன் மறைஞ்சிருவாங்க. நம்ம நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியலப்பா. அந்த சராசரத்தையும் அளந்து பரம்பொருளா இருந்து திருமூலர்ல இருந்து போகர்ல இருந்து புலிப்பாணியில இருந்து பாம்பாட்டில இருந்து அருணகிரிநாதரா இருந்து பட்டினத்தாரா இருந்து பிச்சைக்காரனாகவும் தாத்தாகவும் பரதேசியாகவும் வாழ்ந்த கணக்கன்பதி பகவானோட மானசீகமாக இருந்து அவரின் திருவுருவத்தில் உதித்த நம் குருநாதரின் குழந்தைகள் நாம. இதுல ஏது குளம் கோத்திரம்? ஒரே வார்த்தை சத்குரு குடும்பம், சிவசித்தாந்த சத்குரு குடும்பம். இதுல ஞான பாடம் படிச்சு உபதேசம் கொடுக்கணும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையில நம்ம வந்த வழியில நம்ம குரு காட்டி கொடுத்த வழியில அவர்கிட்ட கத்துக்கிட்ட வார்த்தையை வச்சு அன்பு பகிர்ந்துக்கும் போது அங்கும் இறைவன் இருப்பான். காலேஜுக்கு போய் படிக்கணும்னு இல்லை, அறிவு இருக்கணும்னு இல்லை, அன்பு இருந்தா போதும் அங்கேயும் சிவசக்தி இருப்பாங்கன்றது குரு நமக்கு கூட்டுறாரு. அதுல ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம ஒரு பெரிய கோவில் குரு வழிபாட்டுக்கு போயிட்டோம்னா கலரை பார்த்து யூனிஃபார்மை பார்த்து வசதியை பார்த்து 100 ரூபாய் டோக்கன் 500 ரூபாய் டோக்கன் திருப்பதியில இருந்து கணக்கம்பட்டி வரைக்கும் இன்னைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோ. 20 ரூபாய் டோக்கன் 50 ரூபாய் டோக்கன் காசு கொடுக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி காசு கொடுக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பகவான் நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. அன்பு இருந்தா போதும். உடல் சுத்தம், சரீர சுத்தம், உள்ளம் சுத்தம், ஆன்மா சுத்தம், வார்த்தை சுத்தம், இருக்கிற இடம் சுத்தம் இருந்தாவே மகான்களும் உண்டு கணவன். அது ஏதாவது போட்டியில் ஒருத்தர் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் கூட சித்தர்களாகி குழந்தையம்மா இருக்காங்க. இன்னொரு அம்மா திருவண்ணாமலையில் இப்போவும் தொப்பியம்மான்னு ஒரு அம்மா வளர்ந்துட்டு இருக்காங்க மறைமுகமா. எதுக்காக அவங்க மறைமுகம் இருக்காங்கன்னு நான் யாரும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை நிம்மதியை வாழ விட மாட்டாங்க, மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது சித்தர்களுக்கு பெண்கள் கொத்தடிமையாகவும் வீட்டில் அடக்கி எல்லாருமே ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே வந்துட்டுதால நம்மளால வெளி உலகத்துக்கு வர முடியல. ஆனால் ஆண்களை விட பல மடங்கு வைப்ரேஷன் யாருக்குன்னா பெண்களுக்கு. அதான் சக்தின்னு பேர் எடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கர்மா அது கூட ஒரு காரணம். சொந்தங்களை போய் சொல்லக்கூடாது. நம்ம போன ஜென்மத்தில் பண்ணதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் தான் வழியே போகிறது. அந்த வழி போறதுக்காக வேண்டுதல் நம்ம வைக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கிறவங்க நம்ம அடிமைப்படுறாங்கன்னு நினைக்கிறது அவங்க அன்பால் அடிக்கலாமே. அன்பால எதையுமே மாற்ற முடியும். அது முயற்சின்றதை நம்ம கைவிடவே கூடாது. அப்போ இவ்வளோ தூரம் பயணம் பண்ணும்போது அந்த பயணத்துக்கு உண்டான காரணமும் புண்ணிய வார்த்தைகளும் கற்றுக்கிட்ட வித்தையும் பகிர்ந்துக்கிட்டாதான். சாப்பாடு பகிர்ந்துக்கிட்ட மாதிரி, சேலைகளை பகிர்ந்துக்கிட்ட மாதிரி, வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்ட மாதிரி, சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிட்ட மாதிரி, குரு சொல்லி கொடுத்த பாடங்களை பகிர்ந்துக்கும் போது தான் குருக்கு ஆன்மா. அப்போ போன பிரிவில் என்னமா இருந்தன்றதை குரு நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். கேட்டாதான் கிடைக்கும், கேட்காம எதுவும் கிடைக்கும். நான் கேட்கவே இல்லையே, ஏமா எங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். கேட்குற அளவுக்கு எங்களுக்கு ஞானமும் இல்லை, அந்த எண்ணமும் வரமாட்டேங்குது. ஏதோ ஒன்று சேர்ந்துருக்கிற சந்தோஷத்தில் இருக்கிறோம். பூந்தோட்டத்துல பூ பூக்கிற மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும் மட்டும் தான் தெரிஞ்சு, வேற ஒன்றும் தெரியல அப்படின்னா. சித்தத்தை பொறுத்த வரைக்கும் சித்தம் தெரிய சித்தர்கள் ஆண் இல்லை பெண் இல்லை. ஆண் இல்லை, ஆண்மாக்கு ஆண் இல்லை பெண் இல்லை. உருவம் தான் ஆண் பெண்ணே தவிர ஆண்மாக்கு உருவம் இல்லை. அருவுருவமா இருக்கிற ஆண்மாக்கு இறைவன் தான் உரிமையானவன். அப்படி இருக்கும்போது பெண்களாலையும் சித்தராக முடியும் அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்தாங்கன்னா ஔவையார் ஆகட்டும், எத்தனையோ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோட உதவியார் சாரதா தேவியை யாருக்கோ ஒருத்தருக்கு வரும். அதனால அதுல பிரிவு இல்லை. அன்பே இருந்தா போதும். சிவம் எங்க இருக்காரு? அன்பு இருந்தாவே போதும்.
அறிவு தான் படிஞ்சிடல. அறிவு இருக்கிற இடத்துல அறிவு இருந்து ஆணவம் இருந்துட்டு அறிவு குப்பை. அறிவு இருந்தும் ஆணவம் இருந்தா குப்பை. அறிவே இல்லாம அன்பு இருந்தா அங்க எல்லா கடவுளும் இருப்பாங்க. அதுக்குதான் அத்தனை படையல் போட்ட ஐயங்கார் போட்ட படையல்ல பரம்பொருள் நாராயணன் ஹரி நாராயணன் விவேக்ல கூட மாரியம்மா கூழுக்கு ஓடி வருவாராம். இதை விட ஒரு அன்பு என்ன வேணும்? நீ ஊத்துற கூழு அன்புதான் முக்கியமே தவிர நீ வைக்கிற பெரிய படையல் முக்கியம். இதுதான் குருகுலம் காட்டி கொடுக்குது. நம்மளுக்குன்னு ஒரு இதுல ஒரு 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 ஆணவம் தற்பெருமை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா சொல்ல வேண்டியது இருக்கு. எனக்கு என்னோட அனுபவத்துல நம்ம 4 வேதங்களை படிக்கல, இது பெரிய டிகிரி முடிக்கல, சித்தாந்தத்துல டிகிரி முடிக்கல, மந்திரங்களை எழுதி ஆசானமான மட்டும்தான் முடியும். தாயா தகப்பனா ஆசானா ஏன் தெய்வமாவும் சிவமாவும் கடிச்சு கொடுக்கறது குருவு தான் சிவம்னு சொல்லியிருக்காங்களே தவிர தாய் தகப்பனை தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆசான்னு முழுமையா சொன்னது கிடையாது. சில பேருக்கு தாயே குருவை கூட அமைஞ்சிருக்காங்க. அது லட்சத்துல ஒருத்தருக்கு. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதுன்னும் போது ஒரு உண்மையான குரு தேடுதல் இருக்கிற மாணவனுக்கு தேடி குருவே வருவார். பிறவி ஜென்ம புண்ணியம் இருந்திருந்தால் தேடி வருவார். இல்லை அது தேடிதான் போகணுமா, அப்போ நம்ம தேடி நாங்கள் வந்ததெல்லாம் பாவமா அப்படின்னா பாவத்திலும் கர்மத்திலும் பிறந்தவர்களே நாமெல்லாம். தாய் தகப்பன் செய்த கர்மாவும் நம்ம முற்பிறவியில் செய்த கர்மா எல்லாம் சேர்த்து தான் நம்ம ஜனனம் எடுக்கிறோம். அப்போ அந்த கர்மாவில் ஜனனம் எடுத்தாலும் நல்லவங்க கிடைக்கிறது ஒரு புண்ணியம், கிடைச்சதை கெட்டியாக பிடிச்சிக்கிறது ஒரு புண்ணியம். அதில் மாயாக்கர் விளையாடி அதுலேருந்து எடுக்கிறதுக்கு பார்க்கும். எது நிச்சயம் எது பொய்ன்றதை புரிஞ்சு நிலை நிறுத்தணும். சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கணும். சந்தோஷம் வரும்போது சிரிச்சிக்கிறதும், நம்மளுக்கு சோதனைகள் வரும்போது அழுகுறதும், அது ஆடு மாடுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். 4 ஜீவனுக்கு இருக்கும். ஆனால் 7 அறிவு படித்து பேசுகிற அறிவும் உணர்கிற திறமையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிற அந்த ஒரு 7வது அறிவும் மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் படிச்சிருக்காரு. அதை பகிர்ந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு குருகுலம் கிடச்சிருக்குன்னா அதை விட பெரிய ஒரு புண்ணிய பிறவி எதுவுமே கிடையாது. அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அடுத்த பிறவியில் திருப்பி நாளடையா பிறக்கிறதுக்கு நாமளே வழி வகுத்துக்கிறோம்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி ஒரு இடத்துல ஒன்று சேர்றோம். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அங்கேயும் சாப்பாடு உண்டு, எல்லாருக்கும் வீட்லேயும் சாப்பாடு உண்டு, கட்டிக்க துணி உண்டு, பேசுறதுக்கு ஆள் உண்டு, பழகிறதுக்கு உறவு உண்டு. ஆனால் குருகுலம் மட்டும்தான் ஜென்ம பந்தத்தை ஒன்று சேர்க்கிற இடம். நம்மளோட ஜென்ம பந்தங்கள் நம்ம எல்லாம் எங்கேயோ விட்ட குறை தொட்ட குறை, அது ரத்த பந்தமாக இருக்கலாம், ஆன்ம பந்தமாக இருக்கலாம், இல்லை ஒன்றா படித்தவங்களா இருக்கலாம், ஒன்றா விளையாடையாக இருக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா குசேலன் மட்டும் ஜென்ம பந்தம் இல்லை, நம்ம கூட ஜென்ம பந்தங்கள் தான். இருக்க போய் தான் ஒன்று சேர்ந்து பேச வைக்கிறாங்க. நம்மளை இயக்கி வைக்கிற நம்ம ஆசா நம்மளை இறைவனுக்கும் நமக்கும் பாலமா இருக்கிறது தான் முதல் பகவான். குரு கிட்ட சரணாகதி அப்படின்னா அவர் காலை கெட்டியோ பிடிச்சிக்கிறது கிடையாது, மனசுல இருக்கணும். எப்படி ஒரு எங்கேயோ அழுகிற குழந்தைக்கு தாய்க்கு தாய்ப்பால் தானா சுரக்குதோ, அது போல எங்க நம்ம வசிச்சாலும் ஒரு தாயா, ஒரு மனைவியா, ஒரு சகோதரியா, ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு ஆசிரியரா, ஸ்கூல் ஆசிரியரா வேலை செய்யலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விவசாய பணி கூட செய்யலாம். ஆனா எந்த வேலை செஞ்சாலும் குரு கற்றுக் கொடுத்த மந்திரத்தை நம்ம உள்ள ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இருக்கிற இடம் சொர்க்கம்தான். குருநாதருக்கு அவரோட அருகாமையில் இருந்து பணி செய்யறதுன்றது ஆரம்ப நிலையா இருக்கலாம். அவர் சொல்லி கொடுத்த பாடத்தை நம்ம அணுநேரமும் அணுதினமும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அதை தொடர்ந்து நம்ம அவர் சொல்லி கொடுத்த அந்த பண்புகளை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தா உன் இருக்கிற இடம் சுத்தமாகும், உன்னை சுத்தி இருக்கிறவங்க சுத்தமாவாங்க, உனக்கு தெரியாம நீ பறைசாற்றுதல் பண்ற மாதிரி இருக்கும், உன்னோட தோற்றமே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓ நல்ல பண்பான இடத்துல குழந்தை வளர்ந்துருக்கா அப்படின்னு மற்றவங்க வேதங்கள் 4 வேதங்கள் கரைச்சி குடிச்சவங்கள நம்மளுக்கு சல்யூட் அடிப்பாங்க. அன்பே சிவமா குருவோட திறமை. குருவே சரணம்.